குமார் தியாகரன். நான் குமாரசாமி இருக்கிறேன். எனது பிள்ளை தான் சாரிஜா. வாக்கு 4 வயசு தான். இப்போ நாங்கள் எதிர்பார்த்து வந்து எங்களோட பிள்ளைக்கு என்ன வருத்தம் நடந்தாலும் தெரியாமல் காய்ச்சல் தான் கொண்டு போனாங்க. உண்மையிலும் எங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்னு தெரியாமல் நாங்கள் இந்த பிள்ளை உயிர் போகணும்னு நாங்கள் தவச்சு போகணும். நாங்கள் என்ன சம்மந்தமாக எங்கள் பிள்ளைக்கு உயிர் போனது, என்ன சம்மந்தமாக என்ன போனது தெரியாது எங்களுக்கு. கடைசியாக எல்லா விசாரணைக்கு கடைசி ஒரு முடிவை சொன்னார். கொரோனா விசாரணையில் தான் எங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வந்தது. என்ன நடந்தது தெரிய வந்தால் அந்த கொரோனா விசாரணை அவர் தான் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னார். இந்த பிள்ளைக்கு நியாயம் கடிச்சி தான் விசாரிச்சு தான் இந்த பிள்ளை செத்துதுன்னு சொல்லி. அப்போ என்ன அவர் கேட்ட விசாரிச்சு கேட்டார். நியாயம் கடிச்சு நீங்கள் ஊசி போட கொண்டு போனீங்கன்னு கேட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க. அப்போ நாங்கள் சொன்னாங்க கொண்டு போனாங்க சார்ன்னு சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க? தரமுறை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அங்கவே என்ன சொன்ன வேண்டியது, 4 வயசு ஊசி 3 வயசு ஊசி போட்டால் 4-5 வயசு வரைக்கும் ஊசி போட தேவையில்லை என்று சொல்லி சொன்னவேன்னு சொன்னாங்க. அது எந்த டாக்டர் சொன்னவேன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களை எந்த டாக்டர்னு தெரியாது சார், இப்படி தான் நாங்கள் போக வைக்க சொல்லிவிட்ட சம்பவம் இப்படி தான். அப்போ இதுவே அவர் எங்களுக்கு ஊசி நாய்க்கு ஊசி போட்டு கேட்டால் மட்டும்தான் அவர் கேட்டவர். நாளைக்கு எத்தனாம் ஆண்டு ஊசி போட்டது, எப்போ அவர் நாய்க்கு ஊசி போட்டது தெரியாது. ஆனால் அந்த ஊசி கார்டில் 2020ஆம் ஆண்டு தான் அந்த நாய்க்கு ஊசி போட்டுருக்குன்னு நாங்களோட காட்டினாங்க பெரிய டாக்டருக்கு. அப்போ அவர் சொன்னார் 2024 நடந்துருக்கு, 2020 உங்கள் வித்தியாசம் தம்பி இருக்குன்னு கேட்டவர். கிளிஞ்சி ஹாஸ்பிட்டலில் கூட இந்த பிள்ளைன்னு வரதை கண்டுபிடிக்கல. நாங்கள் என்ன பிரச்சனை தெரியாமல் இருந்தாங்க. அடியே யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் போய்க்கான்னு சொன்னவர், உங்களை பிள்ளையை காப்பாற்ற இயலாதுன்னு. அப்போ நாங்கள்கிட்ட எங்களை பிள்ளையும் காப்பாற்றிடான்னு சொல்லி நான் அடிச்சு தான் பிரச்சனை வந்ததுன்னு. நாங்கள் இப்படியே யோசிச்சு கொண்டிருந்தபடியா அந்த கொரோனா அந்த அவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சொன்னார். அப்போ அவர் இந்த பிள்ளையில அந்த பிள்ளைக்கு 4 வயசு வச்சு. இப்போ எங்களை பிள்ளைக்கு நாங்கள் மறந்துருக்க போனால் தரமுறை ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளை ஒரு வருத்தம் இல்லை, அந்த வாய் இந்த இதுக்கு தான் இருக்க வாய் ஒரு வாய்வு இருக்குது, அதால் தான் பிள்ளை இப்படி செய்யுது, இந்த மருந்தை கொண்டே கொடுங்க, நாளைக்கு இப்படியும் கூட பிள்ளை சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவன். அப்போ நாங்கள் அந்த மருந்தை கொண்டு வர திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளை செஞ்சது. வலிப்பு குணம் மாதிரி இந்த காற்றை கண்ட ஏங்குறது, சத்தத்தை கண்ட இதுன்றது. அப்போ நாங்கள் பயத்தில் திருப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, எங்களை பிள்ளைக்கு சீலநாச்சரி ஏற்றி விடுங்கன்னு சொன்னது. அது ஒரு 2-3 மரத்தியால மட்டும் வச்சிருந்துட்டு ஒன்று வார்டில் விட்டுட்டு வேந்த ஒரு கொஞ்ச நேரத்தால் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பிள்ளை அங்கே இருந்தது ட்ரான்ஸ்ஃபரில். அங்கே இருந்து போட்டு எல்லா டாக்டரும் அப்போ நான் அங்கேன்றாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர் மேரும் நான் கேட்டேன் இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. அதே சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளைக்கு எதுவும் நடக்கலை ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லா வசதி எல்லாம் செஞ்சுனாங்க, எல்லாம் பார்க்குறோம், எல்லா மருந்தும் கொடுத்துனான்னு இருக்கிறோம். உங்களோட பிள்ளை வடிவாக தெளிவாக பிள்ளை கதைக்குது, எல்லாம் செய்யுது, சாப்பிட்றதும் கண்டு பயப்படுறது தான் உண்டு. வேறு நாங்கள் ஒன்று கடைசி ஒரு வேளை கூட பிள்ளையில தலையில் கிருமி இருந்தாலும் இப்படி செய்யலாம், இல்லை மூளை காய்ச்சல் வந்தாலும் அப்படி இந்த பிள்ளை தான் இல்லை. ஆண்டு பிள்ளை தெளிவாக கதைச்சு கொண்டு இருக்கு. நாங்கள் எதுக்கும் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் விட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு பெரிய டாக்டர், அதாவது அந்த கிளிநொச்சி இதுக்கே பெரிய டாக்டர் அம்மா வந்து சொன்னவா, நீங்கள் ஒரு யாழ்ப்பாணம் போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி இந்த பிள்ளை கிருமி தான் தலையில் ஏறி இருந்தாலும் 2 நாளைக்கு அந்த ஊசி போட்டு நாங்கள் தண்டுவோம். அப்போ நாங்கள் அந்த சந்தோஷத்தில் நாங்கள் பிள்ளையை ஏற்றி விட்டு போனோம். ஏற்றி நான் ஆம்புலன்ஸ் சொன்னார். ஏற்றி நான் பின்னால் பஸ்ஸில் போய் கொண்டோம். போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணினேன், நீங்கள் இருக்க வாங்க உண்டு. எனக்கு அப்போ விளங்கிட்டு என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அங்கே போனோடனே ஒரு 10 நிமிஷம் யூடியூப்பில் வெளியே எடுத்து சொல்லிச்சினேன், உங்களோட பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை, இது உலகத்திலே இங்கே ஸ்ரீலங்காலே இந்த பிள்ளைக்கு மருந்து இல்லை, எந்த பிள்ளையை தனியாக கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அப்போ அந்த பிள்ளை அப்பாச்சி கூப்பிட்டான், நான் போக மாட்டேன், இந்த பிள்ளை என்ன மறக்கல, அப்பாச்சின்னு கூப்பிட்டு நான் போனப்போ நான் இந்த பிள்ளையை பார்த்துட்டு திரும்பி முடியுது. 2 நாள் இந்த பிள்ளையை பார்க்கல இந்த கோலத்திலேயே. அதே போல் நான் பார்க்கல. இப்போ ஒரு 5 மணி போல் டைமில் வரும் எங்கள் அண்ணி தான் என்று சொன்னால் எங்களை விட்டு எங்களை சாரு போட்டாலும். அதே போல் நாங்கள் நிஜமே என்ன மிஸ்டேக் ஆனது விசாரணை கிடைச்சதான்னு சொல்லிச்சினேன். சரி நான் சைனை வச்சு போட்டு இருக்குதான் இந்த கொரோனா விசாரணை வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதான் நடந்த சம்பவம். இந்த வெள்ளடிதா இந்த மகனுக்கு மத்தியானம் போல தான் கிடைச்சது. இவற்ற மகனுக்கு சாரிஜாவுக்கு இரவு 7 மணி போல் கிடைச்சது. மகனுக்கு 12 வயது. மகனுக்கு கிடைச்சோன்னா அடுத்த நாள் எங்களை அத்தியோட விட்டேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவன் எங்கே சொன்னாங்க 5 வயது ஊசி போட்டது இருக்குது, அதெல்லாம் போட தேவையில்லைன்னு சொன்னாங்க. நாய்க்கு வந்து 2020 தான் ஊசி போட்டேனாங்க. ஊசி போட்டோன்னு சொன்னோன்னா விட்டுட்டேன். ஊசி போட்டதா இல்லை, இவைக்கு ஊசி போட இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னவேல்? அது 5 வயது ஏற்பூசி இருக்காமல் 5 வயதுல போட்ட ஏற்பூசி இருக்கு, அதால ஊசி போட தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஊசி போட தேவையில்லை. நேற்று வந்து எல்லாருக்கும் ஊசி விட்டாடு ஊசி போட்டு மேலே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு செக் பண்ண பிள்ளையோட செக் பண்ணி அங்கேயும் பேசினேன், வேணும் ஊசி போட விட்டானா பேசி ஊசி போட்டு விட்டாங்க. எத்தனை பேருக்கு கிடைச்சது இது மாதிரி? 4 பேருக்கு. 4 பேரும் எத்தனை பேருக்கு? 5 பேர். மற்ற 4 பேருக்கும் எத்தனை வயது? 4 பேர் ஒரு
ஒரு ஆளுக்கு 13 வயது, ஒரு ஆளுக்கு 12, ஒரு ஆளுக்கு 14 வயது. அனௌன்ஸ் பண்ணி விசரணை கடையிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி எப்பயாவது விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏதாவது நடத்திருக்கீங்க சுகாதாரம்? கிளிநொச்சி மாவட்டம் கண்டாமலை பகுதியிலே புன்னநிராவி கிராமத்திலே இன்று குமாரசாமிபுரம் பகுதியிலே நாய்க்கடிக்கு இலக்காகி 4 வயது பிள்ளை உயிரிழந்த சம்பவம் இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு நாய் கடித்து தர்மபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த டாக்டர் கூறியிருக்கிறார், தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விஷ நாய் ஊசி தேவையில்லை என்று கொடுத்து விட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் பிள்ளை இறந்திருக்கிறது. கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையிலே அவருடைய பரிசோதனை இறப்பு பரிசோதனையிலே விஷநாய் கடிக்கப்பட்ட என்பதுதான் உயிர் போயிருக்கிறது. அது சம்பந்தமாக அந்த நாயை விசாரித்த போது அந்த நாய் 4 பேருக்கு மேலதிகமாக கடித்திருக்கிறது. இந்த குமாரசாமிபுரத்திலிருந்து தர்மபுரம் ஆஸ்பத்திரிக்கு 12 வயது பிள்ளை ஒன்று, 10 வயது ஒன்று, 4 வயது ஒன்று, 17 வயது அவர் ஹாஸ்பிட்டல் செல்லவில்லையாம். மற்ற பிள்ளைகள் போய் 12 வயது தாயோடு கழித்த பிறகு அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக கேட்டிருக்கிறார்கள். 5 வயது ஓம் என்று சென்ற பிறகு விஷநாய் ஊசி தேவையில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கார்கள். அதே தினம் நேற்று அந்த சம்பவத்தை இந்த பிள்ளை இறப்புக்கு பின்பு அந்த 4 வீடுகளுக்கும் சென்று அவர்களுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே மருத்துவ சில பிரச்சனை காரணமாக இப்படியான உயிராபத்துகள் வருகிறது. தயவு செய்து நாங்கள் நம்பி இருப்பது டாக்டர்மார்களையும் மருத்துவத்துறையும் தான். இறைவனுக்கு அடுத்ததாக உங்களை நம்புவோம். உங்களை நம்பி அந்த 4 வயது பிள்ளை இன்று வந்து நாங்கள் டாக்டர் சொல்லலாம் எங்களுக்கு தடுப்பூசி போடணும், விஷநாய் ஊசி போடணும். அந்த தாய் தகப்பனின் கண்ணீர் உண்மையாகவே சும்மா விடாது. இப்படியான சம்பவத்தில் இன்றைக்கு ஒரு விஷநாய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, ஒரு நாய்க்கடி சம்பந்தமான விழிப்புணர்வு கண்ணகிநகர் பிரதேசத்தோ குமாரசாமி பிரதேசத்தோ நடைபெறவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். இந்த பிள்ளையின் இறப்பு இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த 4 பேருக்கும் ஊசி போட்டிருக்கிறார்கள். பரவாயில்லை. இது வடக்கு கிழக்கில் இல்லை, இலங்கையில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நாய் கடித்தால் உடனே நீங்கள் பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு நாடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் ஒரு மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நாடி அந்த தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் என்பதை நான் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். குமாரசாமியில் இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து அளவட்டிலிருந்து வந்து 7-8 வருஷமாகுது. இதுவரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த சுகாதார விழிப்புணர்வு சம்பந்தமாக யாருமே வந்து கதைச்சதும் இல்லை. இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இப்போ இதுக்கு இந்த வேண்டைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது சம்பந்தமாக தெரியாதபடியாக தான் இதை ஐதியோட விட்டு இருந்திருக்கிறோம். டாக்டராக்களும் அவைய கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரி, சின்ன பிள்ளை போயிருக்கு வந்திருக்குது, நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சு பிள்ளைக்கு விழிப்புணர்வு அவைக்கு சொன்னால் தான் அவைக்கு தெரியும். இந்த ஊசி வேறு, 3 வயது ஊசி வேறு, நாய் கடிக்கிற ஊசி வேறுன்றது வந்து அவைக்கு தெரியாது. இப்போ இது இனியாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்காமலுக்கு சுகாதாரக்காரர் வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு வச்சு தான் எங்களுக்கு தெரியும். நீ இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். என் பேர் வந்து கிருஷா. அவளுக்கு நான் நச்சால் முறை 5ஆம் மாதம் 10ஆம் தேதி நாய் கடிச்சது. 14ஆம் தேதி ஊசியை கொண்டு போனாங்க. தருமபுரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. 7 மணி வாசல் கொண்டு போன இடத்துல கிருஷ்ணண்டா வழியான அவள் என்ன நடந்தது நான் சொன்ன பிள்ளைக்கு ஊசி நாய் கடிச்சிட்டு ஊசி போட கொண்டு வந்தாங்க. அவள் கட்டவா பிள்ளைக்கு எத்தனை வயசு? 4 வயசுன்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு ஊசி போட்டது கட்டவா, அதனால் பிள்ளைக்கு 3 வயசு ஊசி போட்டது இப்போ தான் 4 வயசு வந்தேன். அப்போவே காட்டு கட்டுவேன். நான் கொண்டு வர மறந்துட்டு இருந்தேன். இப்போ டாக்டரை பார்க்க போகிறேன். நான் டாக்டரை பார்க்க போகிறேன். பிள்ளைக்கு கொண்டு போனேன். பிள்ளைங்க டாக்டரை கிட்ட என்ன பிள்ளைங்க கட்டுறாங்க. நான் சில நாய் கடிச்சது ஊசி போடணும். அந்த நாய் அந்த வளர்ப்பு நாயின்னு சொன்னேன். அந்த நாய்க்கு ஊசி போட்டு விட நோவ மாட்டேன். அப்போ பிரச்சனையில் பிள்ளைக்கு போட தேவைன்னு சொன்னேன். ஒரு ஒட்டியை தந்து போச்சுட்டு சொன்னேன். அப்போ நான் போட்டு வந்துட்டேன். உங்கள்ட்ட கேட்கலையா நாய் கடிச்சு ஊசின்ற கார்டு கொண்டு வந்து தர சொல்லி எதுவும் கேட்டுறோம்? அப்போ வேறு என்ன கேட்டுவார் டாக்டர்? இல்லை, இதைத்தான் கேட்டேன். நாயை பற்றி கேட்டேன். அது வளர்ப்பு நாயா, அது இருக்கா, அந்த நாய்க்கு ஊசி போட்டீங்கன்னா அது நோய் போட்டுதானே. அந்த நாய்க்கு எப்போ ஊசி போட்டது? அந்த நாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னு எப்படின்னு எனக்கு தெரியல. ஊசி போட்டேன்னு சொன்னவா அந்த அக்கா.